ரேகை வச்சா ரத்தம் வருதா? என்ன சொல்றாங்க? அதான் போட மாட்டேன், கைரேகை விடுதலை உனக்கு அப்படின்னு இந்த எழுதி கொடுத்தவர் சொன்னாரு. கருப்பாயம்மானுக்கு கைரேகை விடுதலையா நோட்டில் கையெழுத்து கைரேகை வாங்கன்னு சொன்னாரு. வாங்க மாட்டேங்கிறாரு, அதுவும் வாங்க மாட்டேங்கிறாரு. நான் என்னையா செய்வேன்? இந்த கூட யார் இருக்காங்களா? எனக்கு ஒருத்தர் இல்லை, நான் தான் இருக்கேன். அப்படியே பிள்ளைதான் முடிச்சு ஒரு ஊற்றி ஊற்றி கையில் வைக்க நான் கொடுப்பேன். அப்படியே மெதுவாக வாங்க, மெதுவாக வாங்க. ரேஷன் அரிசி மட்டும்தான் வச்சு சாப்பாடு. வேற மகா குழந்தைகள் தான் இருக்கா? மகா இல்ல, பையன் இல்ல, புரிய இல்ல, பிள்ளை இல்ல, அப்புறம் அண்ணன் ஒருத்தர் இல்ல. எந்த ஒரு மாசம் எண்ணெய் வராது, மறு மாசம் எண்ணெய் வரும். அந்த எண்ணெய் வரும்போது எனக்கு துப்புரவா போ, உனக்கு கையில கலெக்டாச்சு போ போ அப்படி சொல்றாங்க. ஆமா. அம்மா உங்க பேர் என்ன? பயமா. எந்த ஏரியா, எந்த தெரு? அனுப்பாண்டி வடக்கு தெரு. இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? கலெக்டர் பார்க்க வந்திருக்கேன். அரிசி போட மாட்டேங்கிறாங்க, சாமான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போய் கேட்க போனா, போமா உனக்கு கையிலாக விடுதலை கலெக்டர் போ, அங்க போ போ அப்படி சொல்றாங்களா? ஆமா. எத்தனை மாசம் அரிசி வாங்கல? 2-3 மாசம் என்ன அலைய விட்டு என்ன கஞ்சி கிடந்துச்சு. இப்போ வீட்டு தேடி வந்து குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்கல்ல, 60 வயசு இல்ல. வீட்டுக்கு வந்து தேடி எல்லாம் கொடுக்கல. வாரது முடியாம கிடக்கிறவட்ட வந்து போட்டு இது கைரேகை வாங்கிட்டு போறது. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களை கூட்டிட்டு போய் சரக்கு போடுறது. வீட்டுல வந்து எல்லாம் கொடுக்கலையா? ஒரு தடவை கூட உங்களை வந்து பாக்கலையா? ஒருத்தர் வந்து பார்க்கல. இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? நான் கலெக்டரை பார்க்கணும். கலெக்டர் காலில் விழுந்தனாலும் எனக்கு சாவு வரைக்கும் எனக்கு உதவி பண்ணணும் ரேஷன் கடையில்.